எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க சப்சிஸ்டர் நிக்கி ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து இதுல கையெழுத்து போடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணவும், நான் இதுல சைன் பண்ணா என்னையும் என் குழந்தைங்களையும் விட்டுருவியா, நான் என் குழந்தைங்களை வச்சுதான் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, யா கண்டிப்பான்னு நிக்கி சொல்றதுனால ஹீரோயினுமே நம்பி கையெழுத்து போடுறாங்க. ஒன்ன மாதிரி ஒரு முட்டாளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் இன்னும் எதுக்காக நீ உயிரோட இருக்க, செத்து போடின்னு சொல்லி மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. ஆக்சுவலாக அந்த நிக்கி நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கொலை பண்ணுறதுக்காக தான் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்பா. பட் ஹீரோயினோட ப்ரெக்னன்சிக்கு ஹீரோ தான், அதாவது ஒரு பெரிய பணக்காரன் தான் காரணம்னு தெரிஞ்சதும் தலையில் பயங்கரமாக அடிபட்டு கோமாக்கு போன ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை தூக்கி போட்டுட்டு அந்த 3 குழந்தைங்களும் தனக்கு தான் பிறந்தாங்க, அதுக்கு காரணம் ஹீரோன்னு சொல்லி அந்த மனுஷனை பயங்கரமாக ஏமாற்றி தான் இத்தனை வருஷமாக அவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த விஷுவல்ஸ் அப்படியே ஒரு 3 குழந்தைங்களுக்கு நினைவுகள் மாதிரி வந்துட்டு போகவும், அப்ப இறந்து போனவங்க தான் நம்ம அம்மாவா, இப்ப நமக்கு அம்மாவா இருந்துட்டு இருக்கவ நம்ம உண்மையான அம்மா இல்ல, நம்ம உண்மையான அம்மாவை கொண்டுட்டு நம்ம அப்பாவை ஏமாத்திட்டு இருக்கா. ஸோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம அப்பாவை காப்பாத்தி அம்மாவையும் நாம கண்டுபிடிச்சி ஆகணும்னு இந்த 3 குழந்தைங்க முடிவு பண்றாங்க. கட் பண்ணா தன்னோட பாதி கடந்த காலத்தை மறந்துட்டு ஏதோ கொஞ்ச நஞ்ச நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு கிளீனிங் லேடியா வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸில் அங்கே இருக்கிற ஹையர் பொசிஷனில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அவளை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, ரொம்ப பயந்துடுறா. இப்போ மட்டும் நீ எல்லாருக்கு முன்னாலேயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் மேனேஜர் கிட்ட மாட்டி விட்டுருவேன், உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு, உனக்கு வருமானமும் இருக்காது, ஸோ கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்க உன்னோட அண்ணா உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. பார்த்தா அதுக்கு இந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து ஹீரோயினை கட்டி போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நிக்கி வரவும், ப்ளீஸ் நான் உன்னோட அக்கா தானே, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துன்னு ஹீரோயின் கெஞ்ச, உனக்காக நான் ஒன்றும் இங்கே வரல, என் நெக்லஸை மிஸ் பண்ணிட்டேன், அதை தேடிட்டு இருக்கேன், யாராவது என் நெக்லஸை பார்த்தீங்களான்னு நிக்கி கேட்கவும், இதுதான் சான்ஸ்னு ஒருத்தி பொய் சொல்லி ஹீரோயினை மாட்டி விட்டுடுறா. கோவப்பட்டு நிக்கி அறையவும், நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் உன் நெக்லஸை எடுக்கலன்னு ஹீரோயின் எவ்வளவோ கதறாங்க. நீ உன் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டு, அப்போதான் நான் நம்புவேன்னு நிக்கி ட்ரிகர் பண்ணுறதுனால எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து ஹீரோயினை அவமானப்படுத்திடுறாங்க. அப்போ ஒருத்தி ஹீரோயின் கிட்ட எந்த நெக்லஸும் இல்லை, ஆனால் அவள் ரூமில் இந்த கேக்கை மறைச்சி வச்சிருக்கான்னு சொல்ல, இதுக்குள்ள அவ நெக்லஸை ஒளிச்சு வைக்க வாய்ப்பு இருக்குன்னு மற்றவங்கலாம் ஏற்றி விடவும் நிக்கி அந்த கேக்கை கட் பண்ணி பார்க்க சொல்கிறா. ப்ளீஸ் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அந்த கேக்கை நான் என் அண்ணாவோட பர்த்டேக்காக வச்சிருக்கேன்னு ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆக்சுவலாக குழந்தை பிறந்ததும் நம்ம ஹீரோயினை குப்பை தொட்டியில் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அவளை காப்பாற்றி இத்தனை நாளாக பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள தான் அண்ணான்னு கூப்பிட்டு இருக்கா. ஈவன் அவருமே ரொம்ப பாசமாக ஹீரோயினை ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு காசு சேர்த்துட்டு இருக்காரு. ஆனால் கேன்சரால் பாதிக்கப்பட்டதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவராலையுமே முடியலை. இருந்தாலும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக நம்ம ஹீரோயினுக்காக சமைச்சு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் வாங்கி வச்சிருந்த கேக்குக்குள்ள நெக்லஸ் இருக்கிறத பார்த்து கோவப்பட்டு தூக்கி போடவும், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது எதுவுமே தெரியாம உள்ள வர நபான்னா, நீ தான் நிக்கியாமா, என் தங்கச்சிக்கு சப்சிஸ்டர்னா எனக்குமே தங்கச்சி மாதிரி தான், உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, அதை கீழே தள்ளி விட்டுட்டு இவன் நெக்லஸை திருடினது இல்லாம இப்போ உன்னையும் கூட்டு சேர்த்துக்கிட்டாளா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இங்க வேற எதெல்லாம் திருட போறீங்கன்னு கேட்க, அண்ணாக்கு அப்போதான் விஷயமே புரியுது. கண்டிப்பா ஹீரோயின் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டா, இவனோட சிஸ்டர் தானே, உனக்கு இவளை பத்தி தெரியாதான்னு கேட்கவும், சும்மா சும்மா அவ என்னோட செப்சிஸ்டர்னு சொல்லிட்டே இருக்காதீங்க, எங்க 2 பேருக்கு நடுவுல எந்த சம்பந்தமும் கிடையாது, என்ன பேச்சை மாத்தி எஸ்கேப் ஆகலான்னு முயற்சி பண்றீங்களா, கண்டிப்பா விட மாட்டேன், ஒழுங்கா என் நெக்லஸுக்கான பணத்தை கொடுங்க, அப்படி இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவேன்னு நிக்கி மிரட்டவும், நான் எந்த தப்புமே பண்ணல, எதுக்காக இப்படிலாம் என்ன கஷ்டப்படுத்துறீங்கன்னு ஹீரோயின் அழுகுறத பார்த்துட்டு, எனக்கு என் தங்கச்சி மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா, அவளுக்கு பதிலா நான் வேணும்னா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு அண்ணா சொல்ல, எனக்குமே ரொம்ப நாளா ஒரு ஆம்பளையை என் காலில் விழ வச்சு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, அதுல இருக்கிற கிக்கே வேற, பேசாம நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினா உன் தங்கச்சியை நான் விட்டுடுறேன்னு சொல்லவும், ஹீரோயின் மானத்தை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்றாரு. வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சிரா. ஆனா இந்த நிக்கி ட்ரிகர் பண்றது மட்டும் இல்லாம சுத்தி நிக்கிற மத்த பொண்ணுங்களாம் மன்னிப்பு கேளுங்க, இல்ல ஹீரோயினை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோம், நாங்க சாட்சி சொல்லுவோம்னு சொல்றதுனால வேற வழி இல்லாம அண்ணா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா இல்லனா கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறா. பாவம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஹீரோயின் திரும்ப வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க.
கட் பண்ணா நம்ம ஹீரோயிங்க தான் சின்ன வயசுல நேசிச்ச ஒரு பொண்ணோட போட்டோவை பார்த்து, நானும் உன்னை இந்த உலகம் ஃபுல்லா எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஆனா இன்னை வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியல. பட் எக்காரணத்தை கொண்டும் நீ பண்ண உதவியை என்னால் மறக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கு நான் கூடிய சீக்கிரம் கைமாறு செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து, உங்கள் ஒய்ஃப் நிக்கியை ஒருத்தர் பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொளுத்தி போடவும், எவன்டா அதுன்னு சொல்லி ஹீரோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பார்த்தா ஹீரோயின் ரொம்ப பாவமாக பெருக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த நிக்கி ஸ்கோர் பண்றதுக்காக, ஐயையோ என் கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்ல, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, சுத்தி நிக்கிற பொண்ணுங்களாம் ஹீரோயின் உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து நெக்லஸ் திருடினது இல்லாம தான் அண்ணாவை கூட்டிட்டு வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டா, நிக்கிய தள்ளி விட்டுட்டான்னு கொளுத்தி போடவும் கடுப்பாகிடுற ஹீரோ ஹீரோயினை பார்க்குறாரு. உடனே அவருக்கு சில வருஷங்களுக்கு முன்னே ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும். அதில் நம்ம ஹீரோயின் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரதுனால நமக்கு ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாத விஷுவல்ஸ் எல்லாம் தெரியுது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னே நிக்கி தான் என் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்து என் மூலமாக ப்ரெக்னென்ட் ஆகி எனக்காக 3 குழந்தைங்களை பெற்று கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹீரோயின் எனக்கு ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிட்டா போலன்னு சொல்லி கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறான். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலை. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன புள்ளி பண்ணாங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் போய் சொல்லாத. நிக்கி எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒருத்தி. ஸோ அவளை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ திரும்ப அடிச்சிடுறான். அப்பா, உண்மை என்னன்னு தெரியாம எதுக்காக இப்படி அம்மாவை போட்டு அடிக்கிறீங்க? ஏன் இப்படி ஏமாளியா இருக்கீங்கன்னு குழந்தைங்க கேட்கவும், டேய் நான் தாண்டா உங்க அம்மா, ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னு நிக்கி கதறா. இத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்த மாதிரி இதுக்கப்புறமும் நாங்க ஏமாறுவோம்னு நினைக்காத. எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ எங்க அம்மா கிடையாது, இவங்க தான் என்னோட அம்மான்னு ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. யாரு உங்களை பிரைன் வாஷ் பண்ணது? எதுக்கு இப்படி சம்மந்தமே இல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, இப்பதான் எங்களுக்கே உண்மை தெரிய வந்தது. இதோ இவங்க தான் எங்க அம்மான்னு பசங்களாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி குழந்தை இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தலையில் அடிபட்டு கோமாக்கு போனதுனால பிரெக்னென்ட் ஆனது, குழந்தை பிறந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஃபர்ஸ்ட் நீ என்ன புள்ளி பண்ண, அடுத்து நல்லவ மாதிரி நடிச்சு என்னோட ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பார்த்த, இப்போ என் குழந்தைங்களையே எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியா? நீ இவ்வளோ மோசமானவளா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு நிக்கி நடிக்கிறா. கோவப்படுற ஹீரோ ஹீரோயினை அடிச்சு வெளியில துரத்த சொல்லவும் மற்ற பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயினை தனியா அழைச்சிட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. பாவம், எல்லா கொடுமைகளையும் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அண்ணா ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. கேன்சர் இப்போ 3rd ஸ்டேஜ் நெருங்கிடுச்சு. உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். முடிஞ்ச வரை சீக்கிரமா $5000 பே பண்ணிடுங்க, இல்ல உங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ப்ளீஸ் டாக்டர், இப்போதைக்கு என்கிட்ட எந்த காசும் இல்லை. வேணும்னா என்னோட ஹார்ட்டு, கிட்னி, பிளட் வேணாலும் எடுத்துக்கங்க. எப்படியாவது என் அண்ணாவை காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சுறதுனால, ஓகேம்மா வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு டாக்டர் சொல்கிறாரு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாற்றணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் வாழ்கிற நாள் கொஞ்சமாக இருந்தாலும் உனக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன். வா நம்ம வீட்டுக்கு போகலாம், எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணான்னு அண்ணா சொல்லும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. என்னை பார்த்துக்க யாருமே இல்லாமல் நான் ரோட்டில் ஒரு அனாதையாக கடந்தப்போ நீங்கள் தான் என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு குடும்பமாக இருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கண்டிப்பாக என்னால் கைவிட முடியாது. கண்டிப்பாக என்னால் உங்களை காப்பாற்ற முடியும். இப்போ மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை மாறி நான் உங்களுக்காக ஒரு வீடு வாங்கி தரேன். நாம் 2 பேரும் சந்தோஷமாக அங்கே வாழலான்னு ஹீரோயின் சொல்லி அழுகுறாங்க. சரிம்மா, நான் ஒரு 2 நாள் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நாம் கண்டினியூ பண்ணுவோம், இல்லை திரும்ப வீட்டுக்கே போயிடலான்னு அண்ணா சொல்லிடுறாரு. ஹீரோயினுமே இதுக்கு ஒத்துக்கிட்டு அவரோட பேண்ட்டை மடிச்சு விட்டுட்டு இருக்கதை பார்க்குற நம்ம ஹீரோ, இந்த டெக்னிக் என்னோட ஹவ் பண்ணதாச்சேன்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ சின்ன வயசில் பழகிருப்பான்ல, அந்த பொண்ணு பேர் தான் ஹவ். ஒரு நாள் அவளும் நம்ம ஹீரோயின் மாதிரியே அவன் பேண்ட்டை மடிச்சு விட்டுருப்பா. ஸோ ஒரு வேளை அந்த ஹவ் நம்ம ஹீரோயினாக இருப்பாளோன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு, மிஸ்டர் ஃபூ, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திரும்ப என் தங்கச்சியால் ஏதாவது பிரச்சனையா? கண்டிப்பாக அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. வேணும்னா உங்கள் ஈகோக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், வாமா ஒன்றா சேர்ந்து மன்னிப்பு கேட்கலான்னு 2 பேருமே மண்டி போட்டுடுறாங்க. மிஸ்டர் ஃபூ, நாங்கள் ஏழைங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. என் அண்ணாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இப்போ அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு. ஸோ எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் கெஞ்சவும், என்னோட ஹவ் ரொம்பவே தைரியமான பொண்ணு, அவள் ஹீரோயின் மாதிரி வீக்காக இருக்க மாட்டா. ஸோ இவ ஹவ்வாக இருக்க எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு, நீ என்ன மாய மந்திரம் பண்ணனே தெரியல, என் பசங்க உன்னை பார்த்ததுலேருந்தே உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லி காலையிலேருந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. போனா போதுன்னு உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன். நீ என் பசங்களுக்கு நானியாக வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு நான் மாதம் 30,000 ரூபாய் சேலரி தரேன்னு ஹீரோ சொல்லவும், அண்ணா ஒரு வழியா நம்ம கஷ்டங்கள்லாம் தீரப்போகுதுன்னு சொல்லி ஹீரோயினுமே ஒத்துக்கிறா. ஆனா இது பிடிக்காத நிக்கி ஹீரோக்கு முன்னால ரொம்பவே நல்லவ மாதிரி, ஹீரோயினோட அண்ணாக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நம்ம வீட்டில் வேலை பார்க்கறது அவளுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்
ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற மேட்ஸை வச்சு ஹீரோயினை பயங்கரமா புள்ளி பண்ண சொல்றதுனால அவங்க தனியா அழைச்சிட்டு வந்து கட்டி போட்டு சித்திரவதை பண்றது மட்டும் இல்லாம முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சுக்கோன்னு சொல்லி அந்த ரூம்குள்ள நெருப்பு வச்சிடுறாங்க, தீ வச்சிடுறாங்க. ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் எவ்வளவோ கதறா. அப்ப பசங்களுக்கு அந்த சென்சரி மூலமா அது தெரிய வரதுனால ஹீரோயின் ஆபத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இது ரொம்பவே டேஞ்சர், நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, வெளியில போங்க வெளியில போங்கன்னு அந்த ஹெட்மெய்டு சொல்ல உங்க வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுட்டு குட்டி பையன் தன்னோட சூப்பர் பவரை யூஸ் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு பசங்க எல்லாருமே கதறி கதறி அழுததுக்கு அப்புறம் விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஹெட்மெய்ட் கிட்ட விசாரிக்கும் போது நிக்கி மேடம் தான் இப்படி பண்ண சொன்னாங்கன்னு அவங்க ஆரம்பிக்கிறச்ச கரெக்டா அங்க வர நிக்கி, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் லீவு, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி மெய்ட்ஸ் எல்லாம் விரட்டி விட்டுட்டு உங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் இருந்தா வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இப்படி பெரியவங்க கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்குவீங்கன்னு கேட்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம்னு சொல்லி குட்டி பையன் கோவப்பட்டு நிக்கிய கீழே தள்ளி விட்டுடுறான். நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீங்க எல்லாருமே ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கீங்க, என்ன இருந்தாலும் நிக்கி தான் உங்க அம்மா, ஸோ கொஞ்சமாவது அவளுக்கு மரியாதை கொடுங்கன்னு ஹீரோ சொல்ல இவ என்னோட அம்மா இல்லைங்கிறத என்னால நிரூபிக்க முடியும்னு சொல்லி குட்டி பையன் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் குழந்தைங்க தான் என்னை நம்பலன்னு பார்த்தா நீங்களுமா, தயவு செஞ்சு இதை பிரிச்சு படிக்காதீங்க, எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும்னு நிக்கி சொல்ல பாத்தீங்களாப்பா, ஒருவேளை இவ எங்க உண்மையான அம்மாவா இருந்தா டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்த்து பயந்துருக்க கூடாது, ஆனா இவ உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றா, எங்க பேச்சை நம்புங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, ஓபன் பண்ணி பாருங்க ஓபன் பண்ணி பாருங்கன்னு பசங்க 3 பேரும் மாத்தி மாத்தி ஃபோர்ஸ் பண்றாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ தான் என் குழந்தைங்களோட அம்மானு, ஸோ எதுக்காக பயப்படுற, அதே நேரம் நான் குழந்தைங்க மனசையும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லி ஹீரோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பிரித்து படித்து பார்த்தா அதில் நெகட்டிவ்னு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம 3 பசங்களும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோட பிஏ கிட்ட தான் குட்டி பையன் ஹீரோயினோட ஹேரை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். பட் அந்த பிஏ விஷயத்தை நிக்கி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுனால அவ முன்னாலேயே சேஃபா தன்னோட முடியை கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பா, அப்பதானே நெகட்டிவ்னு வரும். ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்ததுனால கோவப்படுற ஹீரோ குழந்தைங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறான். இல்லை இங்கே வேற ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நிக்கி தான் கோல்மால் பண்ணியிருக்கா, எங்களுக்கு நல்லா தெரியும் ஹீரோயின் தான் எங்கள் அம்மானு சொல்லி பசங்களாம் ஆர்கியூ பண்ணுறதுனால பேபிமா நீ எதுக்கும் வருத்தப்படாத, பசங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, நான் உன்னை நம்புகிறேன் எக்காரணத்தை கொண்டும் நம்ம குழந்தைங்க மேலே கோவப்படுறாதுன்னு ஹீரோ சொல்ல குழந்தைங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னால் ஹீரோயின் தான் இருக்கா, அவள் தான் ஏதேதோ பேசி என் குழந்தைங்க மனசை மாற்றிருக்கா, நான் அவளை கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு ஹீரோயின் கன்னத்தில் அரைஞ்சிடுறா. உனக்கு என்ன காசு தானே தேவை, அதுக்காக தானே நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என் குழந்தைங்களை விட்டுட்டு போயிடு, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் தரேன்னு ஹீரோ சொல்லவும் நான் ஒன்றும் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தப்பான வழியெல்லாம் செலக்ட் பண்ணலை, எனக்கு நேர்மையாக வேலை பார்த்து என் அண்ணாக்காக ஒரு வீடு வாங்கி தரணும் அவ்வளோதான். இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, ஸோ எனக்கு இப்போ அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கான கடமை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நான் உங்களை ஏமாற்ற போகிறேன், நான் ஏழையாக இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாருமே என்னை அவமானப்படுத்துறீங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு ஹீரோயின் கதறி கதறி அழறா. இதுக்கப்புறம் உன்னோட ஆக்டிங்கை பார்த்து நாங்கள் யாரும் ஏமாற போகிறதில்ல, இங்கேருந்து போன்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணி உங்கள் அண்ணா ரொம்பவே சீரியஸாக இருக்காருன்னு டாக்டர் சொல்லவும் ப்ளீஸ் எப்படியாவது என்னோட அண்ணாவை காப்பாற்றுங்க டாக்டர், அவருக்காக நான் என்னோட உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பார்த்து பரிதாபப்படுற டாக்டர் இப்போதைக்கு என்கிட்ட $1000 தான் இருக்குது, இதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணு, மற்றதுக்கு நான் ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுவே இங்கே ஹீரோவோட அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால உடனே டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்ல எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல நான் தர ரெடியாக இருக்கேன்னு அம்மா சொல்லவும் இங்கே காசெல்லாம் மேட்ரு இல்லை, டோனர் தான் அவசியம், ஆனால் டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாரு. எனக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம், ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இதில் $2 மில்லியன் இருக்குது, உயிரோடு இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி அவன் கிட்னியை திருடி உடனே எனக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி வைங்கன்னு அம்மா சொல்லுது. எங்கள் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காரு, ட்ரீட்மெண்ட்டுக்கான போதிய பணம் இல்லாததுனால கூடிய சீக்கிரம் அவர் செத்துருவாருன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நாம வேணும்னா அவர்கிட்ட பேசி பார்க்கலான்னு டாக்டர் சொல்ல ஹீரோ அவனோட அம்மா 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. நீ எனக்காக வருத்தப்படாத, கூடிய சீக்கிரம் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பழையபடி குணமாகி உனக்கு ஒரு நல்ல அண்ணாவாக இருப்பேன், இப்போ எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரியான்னு கேட்கவும் ஹீரோயின் உடனே கிளம்பி போயிடுறா.
அப்ப அங்க டாக்டர் நம்ம ஹீரோவையும் அவனோட அம்மாவையும் அழைச்சிட்டு வரதை பார்த்துட்டு, நீங்க என் தங்கச்சிக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அவ என்ன காப்பாத்துறதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்படுறான்னு சொல்லவும், ஆமா கோடி கணக்கில் செலவு பண்ணா கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லியுமே ஹீரோயின் மெனக்கேட்றானா, அப்ப கண்டிப்பா அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கா. பட் நீ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இறந்து போயிட்டீன்னா கண்டிப்பா அவளால தாங்கிக்கவே முடியாது, மனசுடைஞ்சு போயிடுவான்னு அம்மா மேனிப்புலேட் பண்ணவும், எனக்குமே இப்படி தங்கச்சியை கஷ்டப்படுத்தி அது மூலமா உயிர் வாழ்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நான் அவளுக்கு பாரமா இருக்க விரும்பல. உன்னோட ஆசையை நிறைவேற்றி உன் தங்கச்சியை காப்பாற்ற என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்போ எனக்கு கிட்னி தேவைப்படுது. ஸோ இறந்து போக போற நீ உன்னோட கிட்னியை எனக்கு டொனேட் பண்ணிட்டீன்னா அதுக்காக நான் ஹீரோயினுக்கு நிறைய காசு கொடுப்பேன். ப்ளஸ் அவ காலம் ஃபுல்லாக கஷ்டப்படாத அளவுக்கு நான் பார்த்துப்பேன்னு அம்மா சொல்றாங்க. ஆமா, இதுக்கப்புறம் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. பேசாம நீங்க கிட்னியை டொனேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க தங்கச்சியாவது நிம்மதியா இருப்பா. இல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்காக வாங்கின எல்லா கடனும் அவ மேல சுமையாகிரும்னு டாக்டர் சொல்ல, தான் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அண்ணாவுமே ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறாரு. மை டியர் தங்கச்சி, இதுக்கப்புறம் நீ எனக்காக கஷ்டப்பட வேண்டாம். நீ வந்து பார்க்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஹீரோவோட அம்மாக்கு என் கிட்னியை டொனேட் பண்ண ஒத்துக்கிட்டதுனால எனக்கு $2 மில்லியன் கொடுத்தது மட்டும் இல்லாம உன்னையுமே பத்திரமா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ என்னைக்குமே என்னோட பிளெஸிங்ஸ் இருக்கும்னு அண்ணா ஒரு பேப்பர்ல எழுதிடுறாரு. ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரும்போது அந்த கேன்சர் பேஷண்ட் தன்னோட கிட்னியை டொனேட் பண்ண போறாராமான்னு 2 நர்ஸ் பேசிக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கிட்டதும் தடுத்து நிறுத்தி தன்னோட அண்ணாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட அண்ணாவை விட்டுருங்க, கிட்னியை டொனேட் பண்ணிட்டா கண்டிப்பா அவர் இறந்து போயிடுவாருன்னு ஹீரோயின் அழறா. எனக்கு என்னோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக உன் அண்ணாவோட கிட்னியை நான் திருடல, அவனை ஏமாத்தல, பணம் கொடுத்து தான் விலைக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதை தடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு ஹீரோ அம்மா சொல்றாங்க. அவருக்கு பதிலாக என் கிட்னியை எடுத்துக்கோங்க, நான் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கேன், பிளஸ் யங்காவுமே இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கெல்லாம் பல ப்ரொசீஜர் இருக்கு. முக்கியமா உங்க 2 பேருக்கும் சேம் பிளட் குரூப்பா இருக்கணும்னு டாக்டர் சொல்லவும் ஹீரோயின் தன்னோட கையை கடிச்சு என் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சேமா இருக்கும்னு சொல்றா. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல ஹவ் இதே மாதிரி தன்னோட கையை கடிச்சு ரத்தம் வர வச்சு அது மூலமா ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பா. அது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஈவன் பிளட் குரூப்புமே மேட்ச் ஆகிடுறதுனால ஹீரோயின் கிட்டே இருந்து கிட்னி எடுக்க முடிவு பண்ணி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட சொல்லும் போது, வேண்டாம், ஏற்கனவே நீ ரொம்ப வீக்கா இருக்க, இப்ப கிட்னியை டொனேட் பண்ணினா கண்டிப்பா நீ செத்து போக கூட நிறையவே சான்சஸ் இருக்குன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் சொல்லவும், அவளே ஒத்துக்கிட்டா எதுக்குடா நீ இப்படி தேவையில்லாம பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கன்னு அம்மா திட்டுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளையில சாக போறீங்க, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்க, நான் பணக்காரி, உயிரோட இருந்தா நிறையவே சாதிப்பேன், ஆனா இந்த பொண்ணு எதுக்கும் உதவாத ஏழை, ஸோ அவளோட உயிருக்கு வேர்த்தே இல்லை. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நான் நிறையவே காசு கொடுக்க போறேன், ஸோ இதுல எந்த தப்பும் இல்லை. என் மைசன், நான் ஏதாவது தப்பு பண்றேனான்னு அம்மா கேட்கவும், இப்ப வரைக்கும் ஹீரோயின் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணு வாழ்ந்து எதையும் சாதிக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ஸோ அவளே விருப்பப்பட்டு தான் தன்னோட கிட்னியை டொனேட் பண்றா, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிடுறான். எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் என்னோட அண்ணா கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டீங்கன்னா நானுமே என்னோட கிட்னியை தந்துடுறேன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. கட் பண்ணா இங்க நம்ம 3 குழந்தைங்களையும் ரூம்குள்ள போட்டு அடைச்சி வச்சிடுறதுனால ஏதாவது பண்ணி எங்களை வெளியில அழைச்சிட்டு போன்னு குட்டி பாப்பா சொல்ல, நான் நேத்துல இருந்தே சரியா சாப்பிடல, எனக்கு பவர் இல்லை, ஸோ நான் சாப்பிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என்னால ஏதாவது பண்ண முடியும்னு குட்டி பையன் சொல்லவும், அவ்வளோதானே டடா இங்க பாருன்னு சொல்லி குட்டி பாப்பா ஒளிச்சு வச்சிருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து கொடுத்துட்றா. குட்டி பையனுமே நல்லா ஃபுல்லா அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு பவரை ரீகெயின் பண்ணதுக்கு அப்புறம் செவுத்துல ஓங்கி ஒரு குத்து தான், அதை ஒரு ஓட்ட போட்டு எல்லாரும் தப்பிச்சு வெளியில போயிடுறாங்க. அதுவே இங்க தன்னோட அண்ணாக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நம்பிக்கைக்காக நம்ம ஹீரோயின் இந்த பேப்பர்ல கொக்கு செய்வாங்கல்ல அது செஞ்சிட்டு இருக்கதை பார்த்ததும், சின்ன வயசுல இதே மாதிரி ஹீரோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தப்போ ஹவுமே பேப்பர் கிரைன் செஞ்சிருப்பா. அதெல்லாம் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வந்து நீ தான் என்னோட ஹவான்னு கேட்கறதுக்காக போறான். பட் அதுக்குள்ள அங்க வந்து அன்னைக்கு எல்லா கிரெயின்ஸையும் தூக்கி போட்டு மிதிச்சு நான் பயந்துட்டு இருந்த மாதிரி நீங்களும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் சைடு போயிட்டீங்களேன்னு நிக்கி கேட்க, அதெல்லாம் இல்ல, நீ என்னோட ஒய்ஃப், என் குழந்தைங்களோட அம்மா, உன்னை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். ஐயோ சாரி, நீ என் மாமியாருக்கு கிட்னி டொனேட் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன், அதுக்காக நான் உன்னை ஸ்பெஷலா கவனிக்க போறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடிடுறா.
நான் அவ்வளோ சொல்லியும் நீ கேட்கலல. இப்போ அந்த நிக்கி இந்த சர்ஜரியை வச்சு உன்னை கொல்ல முடிவு பண்ணியிருக்கா. ஒழுங்கா என் கூட வான்னு சொல்லி டாக்டர் ஹீரோயினை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹீரோவோட ஆட்கள் 2 பேரையும் லாக் பண்ணி டாக்டரை மண்டையிலேயே அடித்து மட்டை பண்ணிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க. கோவப்பட்டு ஹீரோயினை கன்னத்துல பலார்னு அப்பி கட்டி போட சொல்லிடுறான். நீங்க எல்லாரும் என்னை ஏமாத்த பாக்குறீங்க. நான் செத்து பேயாகி வந்து உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சபதம் போடவும் போ உங்க அம்மா கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுன்னு நிக்கி அனுப்பி வைக்கிறா. ஈவன் பிளான் பண்ண மாதிரி அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுமே நடக்குது. கொஞ்ச நேரத்துல அங்க வர குழந்தைங்க ஹீரோயின் அதாவது அம்மா எங்கன்னு கேட்க பதில் சொல்ல முடியாம ஹீரோ திருன்னு முழிக்கிறான். அதே நேரம் ஆப்ரேஷனுமே முடிஞ்சு ஹீரோயினோட டெட் பாடியை வெளியில் எடுத்துட்டு வராங்க. இறந்து போன தன்னோட அம்மாவை பார்த்து பசங்களால தாங்கிக்கவே முடியல, கதறி கதறி அழறாங்க. முக்கியமாக நம்ம ஹீரோக்குமே உள்ளுணர்வு ஏதோ பண்ணுறதுனால அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். பட் அதுக்கான காரணம் என்னங்கிறத அவனாலேயே புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் அம்மாவை கொண்டுட்டீங்களே, நான் உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு குட்டி பையன் கோவப்படும் போது தான் நிறையவே மெடிக்கல் ஸ்கில் இருக்கிற குட்டி பாப்பாவோட எக்ஸ்ரே கண்ணுக்கு ஹீரோயின் உடம்புக்குள்ள இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்குற ஒரு சில மூலிகைகள் கிடைச்சா மட்டும் போதும், அதை வச்சு நான் அம்மா உயிரை காப்பாத்திடுவேன்னு சொல்ல குட்டி பையன் உடனே போய் அந்த மூலிகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் அதை வச்சு குட்டி பாப்பா சில பல மேஜிக்கு மெடிசன்ஸ் எல்லாம் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறா. குழந்தைங்களால தான் ஹீரோயின் எல்லா ப்ராப்ளம்ல இன்னும் தப்பிக்கிறா. முக்கியமாக உண்மை தெரிய வந்தால் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்குவோமோங்கிற பயத்தில் ஹனி ரீசெண்டாக நம்ம குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவும் சரியில்லை, எனக்கு என்னமோ அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுது, ஸோ நான் அவங்கள ஸ்பெஷல் கேர் சென்டருக்கு அனுப்ப போகிறேன்னு நிக்கி சொல்ல உனக்கு அறிவில்லை, நல்லா இருக்கிற குழந்தைங்கள எதுக்காக நீ அங்கே அனுப்புகிற, மேபி அவங்கள அப்யூஸ் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்கிறாங்க. அவங்க ஏன் குழந்தைங்க, நான் அவங்களோட அம்மா, அவங்கள திருத்த எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சம்மந்தம் இல்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ மூக்க நுழைக்காத. ஹனி, நான் எடுத்திருக்க முடிவு தப்பா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. நான் நம்ம குழந்தைங்கள பற்றி ரொம்ப கவலைப்படுறேன்னு இவன் நடிக்கவும் ஓகேம்மா உனக்கு எது சரின்னு படுதோ அந்த மாதிரியே செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறம் உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா இங்கே இருந்து ஓடிப்போன்னு சொல்ல நான் என்றைக்குமே உங்கள் குழந்தைக்கு அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதில்ல, முக்கியமாக உங்களையுமே செடியூஸ் பண்ண நினச்சதில்ல. நீங்கள் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. கட் பண்ணால் 2 வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க குழந்தைங்கள அந்த ஸ்பெஷல் கேர் சென்டரில் அடைச்சி வச்சிருக்கிறதுனால வெளியில் போக முடியாமல் தவிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் கண்டிப்பாக நான் உங்களை வெளியில் விட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இந்த நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காருங்கன்னு கைடு சொல்லவும் சுதந்திரமும் இல்லை, கரெக்டான சாப்பாடும் இல்லை, எனக்கு பவரே ரீகெயின் ஆக மாட்டேங்குது, நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால குட்டி பொண்ணுங்க 2 பேரும் அவங்க சாப்பாட்டை பையன்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுவே இங்க இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம வாழ்க்கையை நாம நிம்மதியாக வாழலான்னு முடிவெடுத்து ஹீரோயினும் அவங்க அண்ணாவும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது ஹைஜீனிக் இல்லாமல் நீங்கள் இந்த ஹோட்டலை ரன் பண்ணி சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்கதா எங்களுக்கு குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஸோ நாங்கள் உங்கள் ஹோட்டலை சீல் பண்ண போகிறோம், உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் வாங்குற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 2-3 தடவை குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு வரோன்னு அண்ணா சொல்லிட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருக்க 2 கஸ்டமர் டக்குன்னு வாமிட் எடுத்து மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி போலீஸ் நம்ம ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அங்கே வர நிக்கி என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியும், ஆனால் ஹீரோயின் வசமாக மாட்டிக்கிட்டா, அவள் மேலே இருக்கிற தப்பு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கடைசி வர ஜெயிலையே இருக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறா. நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன், தயவு செஞ்சு என்னோட தங்கச்சியை காப்பாத்துன்னு அண்ணா ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஹீரோயின் ஒன்றும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை, உன் உண்மையான தங்கச்சி, அதுவே நான் உன் ஸ்டெப் மதரோட பொண்ணு. என்னதான் நானும் எங்கள் அம்மாவும் பிளான் பண்ணி சின்ன வயசுலயே உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்தி இருந்தாலும் நம்ம அப்பா உன் மேலே இருக்கிற பாசத்தில் உனக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய ஷேர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு ரொம்பவே கம்மியான ஷேர்ஸ் தான் எழுதியிருக்காரு. இது எதுவும் தெரியாமல் நாங்கள் ஹீரோயினை காலி பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினச்சிட்டு தான் ஹீரோவோட குழந்தைய அவள் பெற்று எடுத்ததும் அவளை தூர தூக்கி போட்டுட்டோம். ஈவன் அவளுமே பழசெல்லாம் மறந்துட்டா. ஓகே, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கும் போதுதான் நீ இன்னும் உயிரோட இருக்கங்கிறதே நாங்க கண்டுபிடிச்சோம். உன் பேர்ல இருக்கிற ஷேர்ஸையும் நீ எனக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஹீரோயினையும் உன்னையும் நான் உயிரோட விட்டுடுறேன், அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு நிக்கி சொல்றா. ஆடி பாவிங்களா, ஒரு அழகான குடும்பத்தை சதைச்சிட்டு எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடியுது? என்னோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு நான் அவரோட டெட் பாடியை பார்க்க வந்தப்போ கூட உன்னோட அம்மா என் பேர்ல எந்த ஷேரும் இல்லைன்னு சொல்லி என்னை அடிச்சு துரத்திட்டா. அப்ப கூட நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா தான் இருந்தேன். ஆனா எப்ப என் தங்கச்சியை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சதோ இதுக்கப்புறம் நான் உங்களை சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லி அண்ணா ரொம்ப கோவப்படுறாரு.
ஆனா அதுக்குள்ள இவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை மத்த கைதிகள்லாம் பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துற வீடியோவை காட்டி நீ மட்டும் இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடல அப்புறம் ஹீரோயின் செத்துருவான்னு மிரட்டவும் வேற வழி இல்லாம அண்ணா சைன் போட்டு கொடுத்து ஒழுங்கா என் தங்கச்சியை விட்டுருன்னு திட்டுறாரு. எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டது நடக்கும்னு சொல்லிட்டு நிக்கி கிளம்பிடுறா. எப்படியாவது நம்ம தங்கச்சி எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப வந்தா போதும்னு அண்ணா வருத்தப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்கும்போது நிக்கி ஏற்பாடு பண்ண ஆளு ஒருத்தன் அண்ணா மேல வண்டியை விட்டு ஏத்தி கொலை பண்ணிடுறான். அதுவே இங்க தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு தன்னோட அண்ணா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்ட மாதிரி கனவு வரவும் பயந்து கண் விழிச்சு ப்ளீஸ் என்ன வெளியில விடுங்க, எங்க அண்ணாவை நான் பார்க்கணும்னு கதறாங்க. தென் இங்க நம்ம குழந்தைங்க ரொம்ப முயற்சி பண்ணியுமே அந்த இடத்த விட்டு போக முடியாததுனால கார்டு கிட்ட உதவி கேட்குறாங்க. நீங்களாம் பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்கீங்கிறதுனால தான் இன்னும் அடிக்காம திட்டாம இருக்கேன், தேவையில்லாம சேட்டை பண்ணாதீங்க, என் பொண்ணு மட்டும் நல்லா இருந்தானா இந்நேரத்துக்கு உங்க கூட விளையாட அழைச்சிட்டு வந்திருப்பேன்னு சொல்ல உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அவள் லூக்கிமையாவால் பாதிக்கப்பட்டிருக்கா, எனக்கு வைத்தியம் பண்ண தெரியும், நீங்கள் உங்கள் பொண்ணையும் நான் சொல்கிற ஒரு சில மெடிசன்ஸையும் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் பொண்ணை நான் க்யூர் பண்ணி காட்டுறேன்னு குட்டி பாப்பா சொல்லவும் கார்டுமே தன்னோட குழந்தைய அழைச்சிட்டு வராரு. வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம குட்டி பாப்பாவுமே காப்பாத்திடுறா. என் பொண்ணு உயிரை நீ காப்பாத்திட்ட, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளுன்னு கார்டு சொல்ல எங்க அம்மா ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாங்க, நாங்க போனா மட்டும்தான் காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு எங்களை வெளியில விடுங்கன்னு குட்டி பசங்கெல்லாம் கெஞ்சினதுனால அவருமே அழைச்சிட்டு போறாரு. பசங்க தடாலடியா செவுத்தெல்லாம் உடைச்சி ஹீரோயினை காப்பாத்தவும் நான் என் அண்ணாவை பார்க்கணும்னு சொல்ல உடனே அவங்கள ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. எனக்குன்னு இருந்த ஒரே உறவு இப்ப இறந்து போயிட்டாரு, ப்ளீஸ் பாப்பா அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துனீல அதே மாதிரியே அண்ணாவை காப்பாத்துன்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அங்கிள் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது, ஈவன் அவரோட பாடியுமே டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு குட்டி பாப்பா சொல்லிடுறா. இழப்பை தாங்கிக்க முடியாம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ நிக்கி அழைச்சிட்டு அங்கே வரான். நீ தானே என் அண்ணாவை கொன்ன, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையான்னு ஹீரோயின் கேட்டு திட்டவும் ஹீரோ பிடிச்சி தள்ளிவிட்டு ஆறுதல் சொல்றதுக்காக வந்த எங்களை ஏன் இப்படி அவமானப்படுத்துறேன்னு கேட்க, ஏன் டாடி இவ்வளோ முட்டாளா இருக்கீங்க, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட எப்படி உங்களால நிக்கியை நம்ப முடியுது, அவ தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு குட்டி பசங்களாம் கத்துறாங்க. போனா போதுன்னு தான் இத்தனை நாளாக நான் பொறுத்துட்டு இருந்தேன், எப்போ நீங்கள் உங்கள் அம்மாவையே எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்போவே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ நிக்கி அழைச்சிட்டு போயிடுறான். இவனை ஹீரோன்னு சொல்லவே எனக்கு செம்ம கடுப்பாகுது. வேற வழி இல்லை, இந்த பேரெல்லாம் சொல்ல கஷ்டமா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹீரோன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா போதும் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும்னு குட்டி பையன் சொல்லவும் நான் கேட்குற ஒரு மூலிகையை மட்டும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு நான் மருந்து தயாரித்து நம்ம அம்மாவோட பழைய நினைவுகளெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு குட்டி பாப்பா சொல்கிறா. எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது, ஈவன் பசங்களுமே ஹீரோயின் கிட்ட போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நிக்கியோட அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது மேடம் ஹீரோயினோட அண்ணா உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு, உங்களுக்கு சைன் போட்டு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நிக்கி என்ன மிரட்டி சைன் வாங்கிட்டு போயிட்டா, ஸோ நான் இறந்ததுக்கு அப்புறம் என் சொத்துக்கள் எல்லாமே என் தங்கச்சி ஹீரோயினை தான் சேரும்னு சொல்லிட்டு போயிட்டாராமான்னு சொல்லவும் நான் நினச்சதை விட அவன் பயங்கரமான ஆளாக இருந்திருக்கான், பட் நான் விட மாட்டேன், கூடிய சீக்கிரம் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி காட்டுறேன்னு நிக்கி சொல்கிறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ பார்த்தோன்னா பசங்களை பிரிஞ்ச சோகத்தில் என் பசங்களுக்கு உண்மை என்னங்கிறத நான் புரிய வைக்க போகிறேன்னு சொல்லி பசங்களுக்கும் நிக்கிக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோயின் கிட்டே இருந்து சொத்துக்கள்லாம் எழுதி வாங்குறதுக்காக இந்த நிக்கி அண்ணாவை அடக்கம் பண்ணியிருக்க இடத்துக்கு வந்து அவரோட டெட் பாடியை நாங்கள் தோண்ட போகிறோம், இந்த இடத்துல நீ புதைக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணவும் நீ தான் அவரை கொன்னன்னு தெரிஞ்சுமே நாங்கள் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கோம், ப்ளீஸ் இறந்ததுக்கு அப்புறமாவது அவரை நிம்மதியாக இருக்க விடுன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. அப்போ நீ இந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு நிக்கி மிரட்டவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயினுமே போகிறாங்க. பட் அதுக்குள்ளே அங்கே வர ஹீரோயின் அண்ணாவோட லாயர், இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம், சப்போர்ட்டுக்கு நானும் உங்கள் அண்ணாவும் இருக்கோம், நீங்கள் உங்கள் பழைய நினைவுகளை இழந்ததை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நிக்கியும் அவங்க அம்மாவும் உங்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க, ஈவன் உங்கள் அண்ணாவையும் கொலை பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க பண்ண எல்லா தப்புக்குமே நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலான்னு லாயர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு டைம் கொடுத்தா தானே, இப்போவே உங்கள் அண்ணாவோட கல்லறையை தோன்றேன்னு சொல்லி இவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்க, யோ லூசு தகப்பா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூடயா உன்னால் புரிஞ்சுக்க முடியல, நீ நினைக்கிற மாதிரி நிக்கி ஒன்றும் நல்லவ இல்லைன்னு குழந்தைங்க சொல்கிறாங்க. ஹனி நீங்கள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண நெக்லஸை காணோம், அதை இவ தான் எடுத்துகிட்டு போனான்னு நான் கேள்விப்பட்டேன், மேபி அவள் அந்த ஆஸ்தி இருக்கிற பாக்ஸில் கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஏன் இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அந்த மனுஷனை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கன்னு கேட்டு லாயர் கத்துறாரு.
திருட்டு போனது எங்க வீட்டு பொருள், அதை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால நம்ம ஹீரோயினுமே ஆஸ்தி பாக்ஸை ஓபன் பண்ணதும் உள்ள இருக்க சாம்பல்லாம் பறந்து போயிடுது. அவ்வளோதான். இவங்க பண்ணிட்டு இருக்க கொடுமையெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம பசங்க காண்டாகி அப்பாவா இருந்தாலும் சரி ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் சரின்னு சொல்லி எல்லாரும் அடிக்க போயிடுறாங்க. அப்போ ஒருத்தர், சார் நீங்க கேட்ட எல்லா மெடிசனுமே இதுல இருக்குன்னு சொல்ல குட்டி பாப்பா எடுத்து அந்த மருந்து தயாரிச்சு ஹீரோயினுக்கு கொடுக்கவும் கொஞ்ச நேரத்திலேயே பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுது. அப்புறம் என்ன, நான் தான் உங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹவ். இந்த நிக்கி சம்மந்தமே இல்லாம உள்ள பூந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டா. முக்கியமா நான் தான் உங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தேன். எனக்கு பிறந்தவங்க தான் இந்த 3 குழந்தைங்களும். ஆனால் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த நிக்கி என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி இத்தனை நாளாக உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவால் எதையும் நம்ப முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஹீரோயின் அவன் டார்ச்சர் பண்ணது, அடிச்சு துன்புறுத்தின எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட்டுமே வருது. அதில் நிக்கி குழந்தைங்களோட அம்மா இல்லைங்கிறது ப்ரூவ் ஆகிறவும் ஹீரோயின் சொன்னதுதான் உண்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிக்கியை போட்டு அடி சாத்துன்னு வெளுத்தெடுத்து, என் குழந்தைங்களுக்காக தான் நான் உன்னை நம்பிட்டு இருந்தேன், ஆனா எப்ப நீ என்னை ஏமாத்துனேன்னு தெரிஞ்சிச்சோ இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் பாவி ஆயிட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு தன்னையே தான் அடிச்சுக்கவும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நிக்கி தான் காரணம், ஸோ நான் அவகிட்டயே டீல் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் பக்கத்துல போறாங்க. என்னதான் நீ நம்ம குடும்பத்தோட வாரிசா இருந்தாலும் இப்ப எல்லா கண்ட்ரோலுமே என்கிட்ட தான் இருக்கு. நான் நினைச்சா உன்னை ஒரு செகண்ட்ல ஒன்னும் இல்லாம தவிடுபொடி ஆக்கிடலான்னு நிக்கி சொல்ல, நான் இருக்கிற வரை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னோட அண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், என்னோட அக்காவுக்கு மெடிக்கல் ஸ்கில் இருக்கு, அதே மாதிரி தான் நான் ஒரு பிசினஸ் மேக்னெட். ஆல்ரெடி நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எல்லா ஷேர்ஸையும் நான் டவுன் பண்ணிட்டு ஹீரோயின் பேர்ல எல்லாத்தையும் மாத்திட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னதான் நினைச்சாலும் எங்க அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே நீ எல்லாத்தையும் லூஸ் பண்ணிட்டு நடுத்தெருக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயுமே போக இடம் இல்லைன்னு குட்டி பொண்ணு ஒம்பளுக்குறா. அவ்வளோதான், இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு எல்லாமே நாசமா போச்சுன்னு சொல்லி நிக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு எல்லாரும் நக்கலா சிரிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பத்தாது, வேற ஏதாவது இவளுக்கு பெருசா நாம தண்டனை கொடுக்கணும்னு குட்டி பையன் சொல்ல, நாம எதுவும் பண்ண வேணாம், போலீஸ்கிட்ட மாட்டி விட்டா போதும், இவ கடைசி வரை ஜெயிலியே இருந்து கஷ்டப்பட வச்சிருவாங்கன்னு சொல்லி அவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பல நாளா பிரிஞ்சிருந்த இந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. எல்லாம் ஓகே தான், எனக்கு இந்த ஹீரோ பயபிளைய சேர்த்துக்கிட்டதை மட்டும்தான் தாங்கிக்க முடியல. எவ்வளோ ரெட் ஃபிளாகா இருந்தா, ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கிறத கூட கேட்காம அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். அப்படி இருந்துமே இந்த ஹீரோயின் கூப்பிட்டு அவனை ஏற்றுக்கிட்டா. என்னவோ எனக்கு ஒன்றும் புரியலை, இதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியல. மற்றபடி இந்த சீரீஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி.